வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். சிலுவை நாதரை நோக்கி உற்று பார்த்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல அன்பின் பிதாவே, இந்த உன்னதமான வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். 2 அல்லது 3 பேர் என் பெயரால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்குரைத்த ஆண்டவரே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது திருக்காயங்களின் நிழலில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எமது வாழ்வின் காயங்களை உமது காயங்களோடு இணைக்கின்றோம். எமது அன்றாட வாழ்வின் கவலைகளை நீக்கி உமது சிலுவை அடியில் நின்று ஜெபிக்க எங்களுக்கு வரம் தாரும். இப்போதே உமது தூய ஆவியானவர் எங்கள் நடுவில் இறங்கி வரட்டும். எங்கள் கண்கள் உமது 5 திருக்காயங்களையும் அதிலிருந்து வழியும் திரு இரத்தத்தையும் விசுவாசத்தோடு காணச் செய்தருளும். எங்கள் உள்ளத்தில் இருக்கும் கவலைகள், போராட்டங்கள் மற்றும் பாவ சுமைகளை இப்போதே உமது பாதத்தில் இறக்கி வைக்கின்றோம். கல்வாரி பயணத்தை தியானிக்க போகும் இந்த வேளையில் எங்கள் கடினமான இதயங்களை மாற்றி அருளும். நீர் எங்களுக்காக சிந்திய ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் எமது குடும்பங்களுக்கு பாதுகாப்பாகவும், நோய்களுக்கு மருந்தாகவும், தடைகளை நீக்கும் வல்லமையாகவும் மாறட்டும். இயேசுவே, உமது திருமுகத்தின் ஒளி எம்மேல் பதியட்டும். நாங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு மன்றாட்டையும் உமது 5 திருக்காயங்களின் வழியாக பிதாவாகிய இறைவனிடம் ஒப்படைக்கிறோம். அதிசயங்களை செய்யும் இறைவன் எம் நடுவில் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த தியானத்தை தொடங்குகின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 5 திருக்காயங்களை நோக்கி ஜெபிக்க இருக்கின்றோம். சிலுவை அடியில் அன்னை மரியாளின் துயரத்தோடு நாமும் இன்று இணைவோம். நம் வாழ்வில் நாம் சுமக்கும் தோல்விகள், நோய்கள், அவமானங்கள் மற்றும் குடும்ப பாரங்கள் அனைத்தையும் இயேசுவின் திருக்காயங்களுக்குள் மறைத்து வைப்போம். அந்த காயங்கள் நம் காயங்களை ஆற்றும் மருந்துகள். ஒவ்வொரு காயத்தையும் நாம் முத்தி செய்யும் போது நம் வாழ்வின் ஒரு பகுதியை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் 5 காய ஜெபம். இயேசு கிறிஸ்து நாதர் பாடுபட்ட சிலுவை அடியில் தேவமாதா கூட நிற்கிறது போலவும் அவருடைய திருக்காயங்களையும் அக்காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் கண்ணினால் காண்கிறது போல் தியானித்து விசுவாசமாய் ஜெபிக்கவும். என் கர்த்தரே, தேவரீர் மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக கொடூர பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தகைய சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுகள் முதலிய மோட்சவாசிகளோடு தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் தியானிக்க போகும் உமது 5 திருக்காயங்களும் எங்களுக்கு புகலிடமாக அமையட்டும். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் நோய்களை குணமாக்கி எங்கள் குடும்பங்களிலும் தொழிலிலும் உமது ஆசீரை பொழிந்தருளும். தேவரீருடைய திருக்காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம். ஆமீன். முதல் திருக்காய ஜெபம். இடது பாதத்தின் காயம். நம் அன்றாட வாழ்வில் நாம் தவறான பாதைகளில் நடந்த நேரங்கள், பிறருக்கு தெரியாமல் செய்த ரகசிய பாவங்கள் மற்றும் தீய பழக்கங்கள் அனைத்தையும் இப்போது நினைவு கூறுவோம். இனிமேல் புனிதமான பாதையில் நடப்பேன் என்ற உறுதியான தீர்மானத்தோடு இயேசுவின் இந்த இடது பாத காயத்தின் வழியாக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். ஜெபம். இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி,
தேவரீருடைய இடது பாதத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய இயேசுவே, இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திருமாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும், அவைகளுடைய தீமையை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடு வெறுக்கவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாம் திரு காய ஜெபம். வலது பாதத்தின் காயம். நம் குடும்பங்களில் நீண்ட நாட்களாக நோயால் அவதிப்படுபவர்கள், அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் மன உளைச்சலால் உடல் நலம் குன்றியவர்கள் அனைவரையும் இப்போது நினைவு கூர்வோம். அவருடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம் என்ற விசுவாசத்தோடு இயேசுவின் இந்த வலது பாத காயத்தின் வழியாக இறைவனின் குணமளிக்கும் வல்லமையை வேண்டுவோம். ஜெபம். இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய வலது பாதத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய இயேசுவே, இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாம் திரு காய ஜெபம். இடது கரத்தின் காயம். நம் குடும்பங்களில் நிலவும் கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி இடையே உள்ள கோபம் மற்றும் பிள்ளைகளுடன் இருக்கும் இடைவெளி ஆகியவற்றை இப்போது நினைவு கூர்வோம். இயேசுவின் இந்த இடது கரம் ஆணியால் துளைக்கப்பட்ட போது ஏற்பட்ட வேதனையை தியானித்து உடைந்த நம் இதயங்களும் உறவுகளும் மீண்டும் இணைக்கப்படவும், குடும்பங்களில் அன்பு பெருகவும் இறைவனிடம் வேண்டுவோம். ஜெபம். இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய இடது கரத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து
முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். நேச இயேசுவே, இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய பரிசுத்த மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒருபோதும் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசையை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 4ஆம் திருக்காய ஜெபம். வலது கரத்தின் காயம். நமது கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், வேலையில்லாமல் தவிப்பவர்களுக்கு நல்ல வேலை அமையவும், கடன் சுமையால் வாடும் குடும்பங்கள் அந்த தலையிலிருந்து விடுபடவும் இப்போது தியானிப்போம். இயேசுவின் வலது கரம் உலகிற்கு ஆசீர்வாதத்தை வழங்கியது. அதே கரத்தில் ஏற்பட்ட காயத்தின் வழியாக நம் வறுமை நீங்கி வாழ்வாதாரம் பெருக இறைவனிடம் மன்றாடுவோம். ஜெபம். இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய வலது கரத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய நேச மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோடு மரித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 5ஆம் திருக்காய ஜெபம். திருவிழாவின் திருக்காயம். பயம், கவலை, எதிர்காலத்தை பற்றிய கலக்கம் என நம் உள்ளத்தில் இருக்கும் காயங்களை இப்போது இயேசுவின் திறந்த விழாவிற்குள் வைப்போம். இயேசுவின் இதயம் நமக்காக திறக்கப்பட்டது போல நம் இதயமும் அவரது அன்பிற்கு திறக்கப்படட்டும். நம் வாழ்வின் இறுதி மூச்சு வரை அவர் நம்மை விட்டு பிரியாமல் இருக்கவும், அவரது இதயமே நமது புகலிடமாக அமையவும் மன்றாடுகிறோம். ஜெபம். இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய திருவிழாவின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். அன்புக்குரிய இயேசுவே, இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து
தேவரீருடைய மட்டற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாகிற தருணத்தில் தேவரீருடைய திரு காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். பிதாவாகிய இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். பிதாவாகிய இறைவா, தேவரீருக்கு உகந்த மகனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகளும் பட்டாரே. அவருடைய பாடுகளையும் துன்பங்களையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த 5 மன்றாட்டுகளையும் அவருடைய 5 திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணியருளும் சுவாமி. சிலுவை பாதை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவின் பாடுகளும் நமது வாழ்வும். அன்பு இயேசுவே, உமது கல்வாரி பயணம் எம் வாழ்வின் பயணத்தோடு இணைகிறது. நீர் சுமந்த சிலுவையில் எம் பாரங்களை வைக்கிறோம். உமது காயங்களில் எம் வேதனைகளை மறைக்கிறோம். எம் சிலுவைகளை ஆசீர்வாதமாக மாற்றும் ஆண்டவரே, உம்மை பின்தொடர்கிறோம். நிலை 1. இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுகிறார். திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே. திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே. தீர்மானம் சிலுவை என உருமாறியதே. தீர்மானம் சிலுவை என உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். குற்றமற்ற இயேசு மௌனமாக தீர்ப்பை ஏற்கிறார். நாம் செய்யாத தவறுக்காக பிறர் நம்மை குறை கூறும் போதும், மேலதிகாரிகள் உறவினர்கள் நம்மை அநீதியாக நடத்தும் போதும் ஏற்படும் மன வலியை இயேசுவின் அந்த மௌனத்தோடு ஒப்பிடுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, மற்றவர்கள் என்னை பற்றி தவறாக பேசும்போது கோபப்படாமல் உமது நீதியின் மேல் நம்பிக்கை வைக்க எனக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 2. இயேசு சிலுவையை சுமக்கிறார். நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே. நிந்தையான
கனமான சிலுவை மரம் தோள் ஏறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். பாரமான மரம் இயேசுவின் தோள்களை அழுத்துகிறது. இன்று நாம் சுமக்கும் கடன் சுமை, தீராத குடும்ப பிரச்சனைகள், வேலையில் இருக்கும் மன அழுத்தம் ஆகியவை அந்த சிலுவையை போன்றதே. ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்வின் சிலுவை என் தோள்களை புண்ணாக்கும் போது நீர் என்னோடு இணைந்து அதை சுமக்கிறீர் என்ற நம்பிக்கையை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 3. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். தடம் நடுவே இடறி விட தரை விழுந்தீரே, தடம் நடுவே இடறி விட தரை விழுந்தீரே, உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, உடம் இட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். உடல் வலுவின்றி இயேசு நிலத்தில் விழுகிறார். நாமும் சில நேரங்களில் எடுத்த முயற்சிகளில் தோல்வி அடைந்து இனி எழவே முடியாது என்று முடங்கி கிடக்கும் நிலையை இது குறிக்கிறது. ஜெபம். இயேசுவே, நான் பொருளாதார ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கீழே விழும்போது நீர் விழுந்த அந்த தரை எனக்கு புகலிடமாக அமையட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 4. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். மகனின் துயரம் கண்டு அன்னை தவிக்கிறார். நம் பிள்ளைகள் கஷ்டப்படுவதைக் கண்டு நாம் படும் வேதனையையும், நம் கஷ்டத்தைக் கண்டு நம் பெற்றோர் படும் வேதனையையும் அன்னை மரியாள் உணர்ந்த அதே துயரத்தோடு ஒப்பிடுவோம். ஜெபம். தாயே மரியே,
கண்ணீர் சிந்தி தவிக்கும் பெற்றோர்களுக்காகவும் வழி தெரியாமல் திகைக்கும் பிள்ளைகளுக்காகவும் இறைவனிடம் பரிந்துரை செய்து அமைதி பெற்று தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 5. சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுக்கு உதவ சீமோன் கட்டாயப்படுத்தப்படுகிறான். நாமும் சில நேரங்களில் வேண்டா வெறுப்பாக பிறருக்கு உதவி செய்கிறோம். ஆனால் அந்த சிறு உதவியும் இயேசுவின் சுமையை குறைக்கிறது. ஜெபம். ஆண்டவரே, பிறருக்கு உதவும் போது முணுமுணுக்காமல் உமது முகத்தையே அவர்களில் காணும் பாக்கியத்தை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 6. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே, துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இரத்தமும் வியர்வையும் கலந்த முகம். உலகம் உங்களை ஒரு தோல்வி அடைந்தவர் என்று பார்க்கும்போது உங்களது உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் ஒரு சில உள்ளங்கள் வெரோனிகாவை போன்றவர்கள். ஜெபம். இயேசுவே, அவமானப்பட்டு நிற்கும் மனிதர்களுக்கு ஆறுதல் சொல்லும் துணிவை எனக்கும் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 7. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். மீண்டும் அதே காயம், அதே வலி. ஒரு பிரச்சனையில் இருந்து மீண்டு வரும்போதே அடுத்த பிரச்சனை வரும்போது ஏற்படும் அந்த சோர்வை இயேசுவின் இரண்டாம் வீழ்ச்சியோடு ஒப்பிடுவோம். ஜெபம். என் இயேசுவே, போராட்டங்கள் மேலும் போது என் நம்பிக்கையை நான் இழக்காதிருக்க உமது காயங்களால் என்னை திடப்படுத்தும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 8. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே. மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே, மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். தன் மரண தருவாயிலும் பிறருக்காக பரிவு கொள்கிறார். நம் கவலையில் நாம் மூழ்கியிருக்கும் போதும் பிறரது தேவையை உணரும் அந்த பரந்த உள்ளத்தை இது குறிக்கிறது. ஜெபம். ஆண்டவரே, என் சுயநல சிறையை உடைத்து பிறரின் கண்ணீரை துடைக்கும் கருவியாக என்னை மாற்றியருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 9. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே, வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இலக்கை அடையும் முன் ஏற்படும் உச்சக்கட்ட தளர்ச்சி, நம்பிக்கையற்ற நிலையில் தற்கொலை எண்ணங்கள், விரக்தியில் இருப்பவர்களின் நிலையை இது குறிக்கிறது. ஜெபம். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாம் கதறும்போது உமது உயிர்ப்பின் சக்தியை என் உள்ளத்தில் பாய்ச்சி அருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 10. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. தாரம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே,
தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிலருந்தாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். ஒரு மனிதனின் கௌரவம் பறிக்கப்படுவது மரணத்தை விட கொடியது. வறுமையால், ஏளன பேச்சால் உங்கள் கௌரவம் பறிக்கப்படும் போது இயேசுவை நோக்குங்கள். ஜெபம். இயேசுவே, உலகத்தின் ஆடம்பரத்தை விட உமது அருளின் ஆடையையே நான் பெரிதாக கருத அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 11. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே, சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே, உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிலருந்தாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். ஆணிகள் ஊடுருவும் வேதனை, 5 திரு காயங்களும் நம் பாவத்திற்காக திறக்கப்படுகின்றன. நோய்களாலும் உடல் வலியாலும் துடிப்பவர்கள் இந்த வேதனையோடு தங்களை இணைத்துக் கொள்ளட்டும். ஜெபம். ஆண்டவரே, உமது 5 திரு காயங்களுக்குள் என்னை மறைத்துக் கொள்ளும். அந்த காயங்களின் இரத்தத்தால் என் வியாதிகள் குணமாகட்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே, உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே, உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிலருந்தாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். எல்லாவற்றையும் தியாகம் செய்த நிலை. நம் வாழ்வின் பெரிய இழப்புகளை இயேசுவின் மரணத்தோடு ஒப்பிடுவோம். ஜெபம். என் மீட்பரே, எனக்காக உமது உயிரையே தந்தீர். என் வாழ்வின் தியாகங்கள் ஒருபோதும் வீண் போகாது என்ற நம்பிக்கையை எனக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள்
இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 13. இயேசுவின் உடல் அன்னையின் மடியில் வைக்கப்படுகிறது. தாய்மடியில் சேயுடலோ சருகானதே, தாய்மடியில் சேவுடலோ சருகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். பிரிவின் துயரம். நேசித்தவர்கள் நம்மை விட்டு பிரியும் போது ஏற்படும் அந்த வெற்றிடத்தை அன்னை மரியாளின் மடியோடு ஒப்பிடுவோம். ஜெபம். ஆண்டவரே, பிரிவினால் வாடும் உள்ளங்களுக்கு உமது மேலான அமைதியை தாரும். இழந்தவை யாவும் உமது அரியணையில் மீண்டும் மலரும் என்று நம்ப செய்யும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 14. இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். மௌனம் மற்றும் இருள். நம் கனவுகள் புதைக்கப்பட்டு கதவுகள் அடைக்கப்படும் அந்த சூழ்நிலை கல்லறையை போன்றதே. ஆனால் அங்கிருந்துதான் உயிர்ப்பு தொடங்குகிறது. ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்வில் முடங்கி கிடக்கும் வாய்ப்புகளை உயிர்ப்பித்தருளும். கல்லறையின் கல்லை நீர் புரட்டியது போல என் வாழ்வின் தடைகளை நீக்கி வெற்றியை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பு இயேசுவே, உமது திரு காயங்களின் வல்லமையையும் கல்வாரி பாதையின் வேதனைகளையும் தியானித்து முடித்த இந்த வேளையில் எமது வாழ்வின் சகல பாரங்களோடும் உமது பாதத்தில் மண்டியிடுகிறோம். ஆண்டவரே, உமது 5 திரு காயங்களும் எமது வாழ்வின் தேவைகளுக்கு புகலிடமாக அமையட்டும். உமது இடது பாத காயத்தின் வழியே எமது கடந்த கால பாவங்கள், சாபங்கள் மற்றும் தீய பழக்க வழக்கங்களின் கட்டுகள் யாவற்றையும் அவிழ்த்தருளும். மகனே, மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற உமது வார்த்தை இன்று எமது உள்ளத்தில் எதிரொலிக்கட்டும். எமது மனக்காயங்கள் ஆறி ஒரு புதிய மனிதனாக நாங்கள் உயிர்த்தெழ செய்யும். உமது வலது பாத காயத்தின் வழியே எமது குடும்பத்தில் இருக்கும் தீராத நோய்கள், பலவீனங்கள் மற்றும் மரண பயத்தை அகற்றியருளும். உமது காயங்களால் நாங்கள் குணமடைகிறோம் என்ற விசுவாசத்தோடு வேண்டுகிறோம். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்களையும் புரியாத உடல் உபாதைகளையும் உமது திருக்கரங்களால் இன்று ஒரு அதிசயமான சுகமாக மாற்றியருளும். உமது இடது கரத்தின் காயத்தின் வழியே எமது குடும்ப உறவுகளில் இருக்கும் விரிசல்களை சீர்படுத்தும். கணவன் மனைவி இடையே உள்ள சண்டைகள், பிள்ளைகளின் பிடிவாதம் மற்றும் உடைந்த உறவுகள் யாவும் உமது அன்பால் மீண்டும் இணைக்கப்படட்டும். எமது இல்லங்களில் அமைதி மற்றும் ஆசீர்வாதம் ததும்ப செய்யும். உமது வலது கரத்தின் காயத்தின் வழியே எமது கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். வேலையின்றி தவிப்பவர்களுக்கு புதிய கதவுகளை திறந்தருளும். வறுமையின் பிடியில் இருப்பவர்களுக்கும் கடன் சுமையால் தற்கொலை எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும் உமது அதிசயமான பொருளாதார விடுதலையை கட்டளையிடும். நானே உன் மேய்ப்பன், உனக்கு குறைவில்லை என்ற வாக்குறுதியை இன்று எமது வாழ்வில் நிறைவேற்றும். உமது திறந்த திருவிழாவின் காயத்தின் வழியே எமது இதயத்தில் இருக்கும் சொல்ல முடியாத சுமைகளையும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தையும் ஏற்றுக்கொண்டருளும். உலகத்தால் தர முடியாத அந்த மேலான அமைதியை எமக்கு தாரும். எமது இறுதி மூச்சு வரை உமது இதயத்தின் புகலிடத்தை விட்டு நாங்கள் பிரியாமல் இருக்க செய்யும். அதிசயங்களின் இறைவனே, கல்லறையின் கல்லை நீர் புரட்டியது போல எமது முன்னே தடையாக இருக்கும் மலை போன்ற பிரச்சனைகளை இன்று நீக்கி அருளும். செங்கடலை பிளந்தது போல எமது போராட்டங்களுக்கு நடுவே ஒரு வெற்றியான பாதையை உருவாக்கி தாரும். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. இதோ நம்பிக்கையோடு கேட்கிறோம். உமது 5 திரு காயங்களின் வழியாக எமது வாழ்வில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தருளும். உமது பாடுகளின் பலனாலும் உமது திரு இரத்தத்தின் விலையாலும் நாங்கள் கேட்கும் இந்த மன்றாட்டுகளை எங்களுக்கு பெற்று தாரும். இந்த வாரம் முழுவதும் உமது உடனிருப்பு எங்களை வழி நடத்தட்டும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நம் ஜெபம் சூழ்நிலையை மாற்றுவதை விட அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் நம் இதயத்தை மாற்றுகிறது. இந்த வாரம் முழுவதும் இயேசுவின் 5 திரு காயங்களையும் உங்கள் இதயத்தில் தாங்கி ஜெபியுங்கள். நீங்கள் காயப்படும் போதெல்லாம் இயேசுவின் காயங்களை தொட்டு பாருங்கள். அவர் உங்களை தேற்றுவார். ஆமீன். சிலுவை நாதர் இயேசுவின் அந்த தூய கண்கள் பார்க்கின்றன. காயங்கள் எல்லாம் மாறுகின்றன. புது நம்பிக்கை ஒளி வீசுகின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் அந்த தூய கண்கள் பார்க்கின்றன. காயங்கள் எல்லாம் மாறுகின்றன. புது நம்பிக்கை ஒளி வீசுகின்றன.